இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் என்னோட ஸ்ட்ரெஸ் கம்மியாயிரும். ஒரு டிபெண்டன்சி அங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இஸ் இட் அ ஹெல்தி ஹேபிட்? நீங்கள் என்றைக்கே ஒரு நாள் சாப்பிட போகிறீங்க, ஃபைன். எனக்கு வாரத்தில் ஏதோ ஒரு நாள் எனக்கு வந்து கொஞ்சம் மூடு ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு காஃபி குடிச்சிருவேன், தட்ஸ் ஃபைன். ஆனால் நீ எப்போவுமே இதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடலுடைய ஹெல்த் என்ன போகுது? டிப்ரெஷன். எனக்கு கிட்ட அவங்களை கூப்பிட்டு வந்தாங்களே, அவங்க என்ன ஃப்ரெண்டு. அப்போ அவங்க சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க, இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பொண்ணு, செம்ம ஜாலியாக இருப்பா, நீங்கள் அவளை பார்த்தா அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னாங்க. நான் அவங்களை அப்படியே கவனிச்சுட்டு இருக்கும்போது என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், வற்புறுத்தி சிரித்த மாதிரி எனக்கு தெரியுதே. ஸோ அதை வந்து மாஸ்க் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஹாப்பினஸ்க்கு ஒரு சீக்ரெட்னா என்ன சொல்லுவீங்க? ஹாப்பினஸ் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? வித்தின். சோஷியல் மீடியா இன்னைக்கு வந்து மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுதா? கண்டிப்பாக. எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட் தருணங்களை ஃபோட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்து போடுவாங்க. அவங்க பிரச்சனையை கண்டிப்பாக போட மாட்டாங்க. 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மா வந்து குழந்தைக்கு சோறு கொடுக்கும்போது நிலா சோறுன்னு தான் சொன்னாங்க. அது பேர். இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த நிலா பாரு அது பாருலாம் இங்கே பேச்சு கிடையாது, கையில் மொபைல் கொடுத்துட்றீங்க. இட் இஸ் டிசைடிங் வாட் டு see. ரைட்டா? அந்த குழந்தை டிசைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பேபி வில் சம்வேர் ஃபீல் தட் ஐ ஹவ் so much of power. நான் பர்சனலாக கேட்கணும்னு நினச்சது வந்து ஸ்கேட்டர்ட் திங்கிங். ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு இன்னொன்று ஞாபகம் வரும், அதை செஞ்சுட்டு இருக்கப்போ இன்னொன்று ஞாபகம் வரும், அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து எதையுமே சரியாக செய்யாமல் இருக்கும். ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 58,000 கிட்ட தாட்ஸ் வரும். ஸோ இவ்வளோ தாட்ஸ் வர்றது நமக்கு தெரியாது. சில தாட்ஸ் தான் நமக்கு ஆக்சுவலி தெரியும். ஒரு 24 ஹவர்ஸில் 58,000 தாட்ஸ்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேட்டர் தாட்ஸ் தான் இருக்குது. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீரோ டாக்ஸ் பிரசன்டட் பை வாய்ஸ் ஆஃப் ஹீரோ. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம மென்டல் ஹெல்த் பற்றின மித்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ற மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா உங்களுக்கும் உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. நீங்கள் இந்த ஃபீல்டில் எப்படி வந்தீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாங்களா? என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ராபர்ட் லாரன்ஸ் என்னுடைய பெயர். பிறந்து வளர்ந்தது மும்பை. ஒரு 7 மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறேன். அந்த 7 மாஸ்டர் டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, எஜுகேஷன், லிட்ரேச்சர் இதெல்லாம் சேர்ந்து படிச்சிருக்கிறேன். ஸோ மும்பையில் இருந்ததுனால இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மராட்டி, மலையாளம் ஓரளவுக்கு அண்ட் பெங்காலி ஓரளவுக்கு, இதெல்லாம் ஓரளவுக்கு நான் பேச தெரிஞ்சுவேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து வரும்போது இதனுடைய கலவை தான் நான். ஸோ நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அண்ட் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இங்கே? கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதில் இருக்கேன். ஏன் வந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் புரியல லைஃப்பில். ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை புரியணும் அப்படின்னு தான் நான் இது ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. இது போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கிடைத்த அந்த அறிவை எடுத்து மற்றவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சது. அவங்க வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடையாது இல்லையா? அது என்ன சைக்காலஜிங்கிற டிகிரியே படிக்கிறதுக்கு எனக்கு உண்ணுதலாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே காமனாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலாக இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேக் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. உங்கள் தலையில் ஒரு பேக் இருக்குது அப்படின்னா, அந்த பேக்கை நீங்கள் கீழே போட்டோடனே ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி தான். ஒரு டாஸ்க்கு நீங்கள் முடிக்கணும், அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுட்டும் ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதை முடிச்சு கீழே விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு. அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். ரெண்டாவது ஆங்ஸைட்டி அப்படின்னீங்க. ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, அதே பேக் கதைக்கு வருவோம். இந்த பேக் என் மேலே பற்றுமோ அப்படிங்கிற எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ, அதாவது எதிர்காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நான் வந்து வாடகை கொடுக்கணும், கையில் காசு இல்லை, எப்படி கொடுக்க போகிறேங்கிறது ஒரு பதட்டம் இருக்கும். அது நியாயமானது, ஏன்னா நாளைக்கு கட்டணும், கையில் காசு இல்லை. ஆனால் ஆங்ஸைட்டியில் இல்லைன்னா கையில் காசுலாம் இருக்கும், ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுதுன்னா, ஒருவேளை இந்த பணம் காணாமல் போயிடுச்சுதுன்னா அப்படிங்கின்னு வருது இல்லையா? அதுதான் வந்து ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி வந்து சில நேரத்துக்கு உடம்புலேயே நிறைய நேரங்களில் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். உங்கள் நெஞ்சு படப்படன்னு வரும், ப்ரீதிங்கில் ப்ராப்ளம் வரும், ஸ்வெட்டை வரலாம், இந்த மாதிரி வரலாம். டிப்ரெஷன் அப்படின்னா அகைன் இன்னைக்கு எல்லாருமே வந்து டிப்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப திரும்பியும் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, there's a difference between being sad and depressed. எல்லாரும் மனிதர்களும் ஏதோ ஒரு இடத்துல வந்து சேட்னஸ் வரும். எப்போவுமே சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இல்லை. சேட்னஸ் வரும், போயிடும். ஆனால் டிப்ரெஷன் அப்படின்னா ரொம்ப நாளாக்கு உங்களுக்கு வந்து உங்கள் மூட் ரொம்ப லோவாக இருக்குது, உங்களால் யதார்த்தமான வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியல, வெளியே போய் யார்கிட்டையும் பேச தோணலை, வீட்டு விட்டே போக தோணலை, யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் எடுத்து பேச தோணலை அப்படின்னா அதை டிப்ரெஷனில் கொண்டு வரும். எனக்கு ஸ்ட்ரெஸ் போகணும் அப்படின்னா நான் இதை ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஹேபிட் கூட அதை அசோசியேட் வச்சுருக்காங்க, அது டிபெண்டன்சி வச்சுருக்காங்க இல்லையா? அது கரெக்டுங்களா? நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு மீ. இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், நான் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் என்னோட ஸ்ட்ரெஸ் கம்மியாயிரும் அப்படின்ற ஒரு ஹேபிட் கூட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அசோசியேட் பண்ணி ஒரு டிபெண்டன்சி அங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இஸ் இட் அ ஹெல்தி ஹேபிட்? நீங்கள் என்றைக்கே ஒரு நாள் சாப்பிட போகிறீங்க, ஃபைன். எனக்கு வாரத்தில் ஏதோ ஒரு நாள் எனக்கு வந்து கொஞ்சம் மூடு ஒரு மாதிரியாக இருக்கும், நான் ஒரு டீ குடிச்சிருவேன்,
நான் ஒரு காஃபி குடிச்சிருவேன், தட்ஸ் ஃபைன். ஆனால் நீ எப்போவுமே இதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடலுடைய ஹெல்த் என்ன போகுது. நீங்கள் ஓவர் ஈட் பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் ஹிந்தியில் வந்து ஒரு சிங்கர் இருந்தார் அட்னான் சாமி அப்படின்னு சொல்லி. அவங்க ஒய்ஃப் அவங்கள விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் ஈட்டிங். ஏன்னா எஸ்கேப் ஆகணும்ல. ஸோ எஸ்கேபிசம்னு ஒரு கான்செப்ட். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கேருந்து நான் ஓடுவதற்காக ஒரு விஷயத்தை செய்வேன். சாப்பிட்றது, சினிமா பார்க்குறது, பிஞ்ச் வாட்சிங். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து பல மணி நேரம் உட்காந்து அதை பார்க்குற ஒரு பழக்கம் மக்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா இட்ஸ் அகெயின் கோயிங் டு லீட் டு பிகர் ப்ராப்ளம். இருக்கிற பிரச்சனையை பெருசாக்குவதற்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு ஹேபிட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நான் வாக் போகிறேன் பெட்டர். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, நீங்கள் வெளியே போயிருங்க, வாக் பண்ண போயிருங்க, அது இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை என்னால் வந்து மத்தியானம் வெயிலில் எனக்கு அதை தோணுது அப்படின்னா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்களேன். ஐ திங்க் தட் வில் பி a better option than the binge eating or binge watching விட பெட்டராக இருக்கும்னு தோணும். ஸோ பொதுவாக நம்ம ஈரோடு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாக இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து மெட்ரோ சிட்டிஸில் வந்து ஒர்க்குக்காக போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகட்டும், இல்லை டிராஃபிக், இஎம்ஐ அண்ட் அதர் கமிட்மெண்ட்ஸ்னால ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஸோ இப்போ ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்காக திரும்பி சொந்த ஊருக்கே வந்துடணுமா, இல்லை அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, இதை நான் ரெண்டாக பார்த்துக்கிறேன். ஈரோடில் இருக்கிறவங்க, ஈரோடு இஸ் a பீஸ்ஃபுல் சிட்டிங்கிறது நீங்கள் அவுட் சைட் சொல்கிறீங்க. ஓகே, வெளியே வந்து உங்களுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது, சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. நீங்கள் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஒரு சிட்டி, ஒரு டவுன். பட் உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் நிம்மதி இருக்குதாங்கிறதா ஒரு கேள்வி. ஸோ இது ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ளே நிம்மதியாக இருக்கிறீங்களாங்க தான் பெரிய கேள்வி. இப்போ ஒரு பட்டணத்துக்கு போகிறீங்க, ஒரு சென்னை மாதிரியோ மும்பை மாதிரியோ ஒரு சிட்டிக்கு போகும்போது அங்கே என்ன ஆகும்னா எவ்ரிதிங் ரன் இஸ் லைஃப் இஸ் ஆன் அ ஃபாஸ்ட் ட்ராக். எல்லாமே ஃபாஸ்ட். ஸோ அங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது இங்கேருந்து ஒருத்தங்க அங்கே போயிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ரூரல் பேக்ரவுண்ட் வெளியே போயிருக்கிறாங்கன்னா லைஃப் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபாஸ்ட் ட்ராக். அப்போ அவங்களால அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா கேள்வி. அண்ட் லைஃப்ல முக்கியமான ஸ்கில்கள்ல ஒன்று அடாப்டபிலிட்டி. இப்போ நீங்க அங்க எதுக்கு போயிருக்கீங்க, அங்க உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, அங்க ஒரு பெட்டர் லைஃப் இருக்குது, அங்க உங்களால அடாப்ட் பண்ண முடியுதாங்கிறத கேள்வி. உங்களால அடாப்ட் பண்ண முடிஞ்சா தயவுசெய்து அங்க இருங்க. அடாப்ட் பண்ண முடியலையா, அப்போ எங்க உங்களால வந்து இருக்க முடியுமோ அங்க இருக்கிறது பெட்டர்னு தோணுது. அண்ட் இன்னொன்று வந்து இப்போ என்னோட சர்க்கிளே நான் காமனாக ஒரு பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, பீட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லை ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலும் எனக்கு யாராவது ஒரு நல்ல கவுன்சிலிங் பண்ணக்கூடியவங்க இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஆனால் அது அடுத்த ஸ்டெப் போகிறது கிடையாது. பட் இந்த ஒரு இது வருது. ஸோ இப்படி பார்க்குறப்போ ஈரோடில் இந்த மாதிரி வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? தட்ஸ் a very good question. ஏன்னா பிஃபோர் கோவிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேபு, அதாவது இதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பொதுவான மக்கள் இருந்தாங்க, பெரும்பாலான மக்களும் இருந்தார். ஆஃப்டர் கோவிட் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஹெல்த்லையும் மென்டல் ஹெல்த்தையும் வந்து அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் போஸ்ட் கோவிட் வந்து நிறைய பேர் வரதை நான் கவனிச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் இன்றைக்கும் மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு தவறான எண்ணம் என்னன்னா, ஒரு பைத்தியக்காரங்க தான் வந்து சைக்காலஜிஸ்ட்டை போகணுங்கிற ஒரு தப்பான எண்ணம் இருக்கிறது. அப்படிலாம் இல்லை. ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னாலே அவர் தைரியமான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். ஏன்னா என்னால் முடியலைங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு தெளிவு வேணும். ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வர்றதே வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் ஈரோடில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த ஒய்ஃப் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நான் கவனித்தேன், அவங்க ரொம்ப இமோஷனல் ஆகிட்டே இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஏமா நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா, இல்லை இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுனால இப்படி இமோஷனலாக இருக்கீங்களா அப்படின்னு. அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வெயிட் பண்ணேன், 1 or 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணேன். என்னம்மா அப்படின்னு. இல்லை எங்கள் வாழ்க்கை இவ்வளோ மோசமாகி ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வர அளவுக்கு போகும்னு நான் நினைக்கல அப்படின்னாங்க. எங்கள் இதில் என்னங்க தப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் உதவி கேட்க போகிறீங்க, we are professionals, ஸோ நீங்கள் வந்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட உட்காந்து பேசி தென் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் she was very happy. சோஷியல் மீடியா இன்னைக்கு வந்து மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுதா? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது அப்படின்னா எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட் தருணங்களை ஃபோட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்து போடுவாங்க. அவங்க பிரச்சனையை கண்டிப்பாக போட மாட்டாங்க. இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன்னு வச்சுங்க, நான் என்ன பார்ப்பேன், பா அவன் லைஃப்பை பாடுறா, கார் வாங்கிட்டான், இவங்க லைஃப்பை பாருங்க, வீடு வாங்கிட்டாங்க, அவங்கள பாருங்க அந்த ஊருக்கு போயிட்டாங்க இந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற பண பிரச்சனைகளோ அவங்க வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸோ இது எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அதை பார்க்குறதும் இல்லை. அன்னோயிங்லி நான் என்ன ஆயிடுறேன் அப்படின்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கிறேன். இந்த கம்பேரிசனில் ஓடிட்டிங்கன்னா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நிறைய நேரங்களில் இது வந்து ஒரு ஃபேக்கான விஷயமா சில நேரத்துக்கு மாறும். அவங்க உண்மையை தான் போடுறாங்க, ஆனால் அதுக்கு இருக்கிற பிரச்சனையை போட மாட்டாங்க. அது என்னுடைய மனநிலையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம்? இப்போ நான் ஒரு கார் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் கார் இல்லாத போது கார் வாங்கணும்னு ஹாப்பியாக இருப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டோ இல்லை எனக்கு யாரோ ஒரு 1000 பேருக்கு மேலே ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து கார் போட்டு சூப்பர் அப்படின்னு ஒரு சூப்பரான கார் போட்டோன்னா உடனே எனக்கு என்ன ஆகும், சே அந்த கார் என்னால் வாங்க முடியலையேன்னு என்னுடைய நிம்மதி போயிடும். ஸோ த பெஸ்ட் திங் டு டூ இஸ் என்னுடைய போட்டி என்னோடு இருக்க வேண்டும். நான் போன வருஷத்தோட இந்த வருஷம் பெட்டராக இருக்கணும், போன மாதத்தோட இந்த மாதம் பெட்டராக இருக்கணும், நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருக்கணும் இம்பார்ட்டன்ட். நான் இல்லை போன வருஷத்தோட இந்த வருஷம் பெட்டராக இல்லைன்னா ஏன் இல்லை,
அதை எப்படி நான் சரி பண்ண முடியும்னு நான் எப்போவுமே என் கூடவே போட்டிட்டு இருந்தேன்னா நானும் இம்ப்ரூவ் ஆவேன், என் பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும், உள்ள நிம்மதியாக ஹாப்பியாக இருக்க முடியும். நான் என்னுடைய போட்டியை வெளியே கொண்டு போயிட்டேன்னா என்னை விட பெஸ்ட்டான எல்லா துறையிலும் என்னோட பெஸ்ட்டான ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டுன்னு. அது மாதிரி நம்ம எங்கே போனாலும் யாரோ ஒருத்தருப்பாங்க. ஸோ பெஸ்ட் திங் இஸ் கம்பேர் மை செல்ஃப் வித் மை செல்ஃப். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டூம் ஸ்க்ராலிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த டோபமைன்ற ஹார்மோன் வந்து பர்ன் அவுட் ஆகி அது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? டோபமைன் இஸ் ஆக்சுவலி குட் ஹார்மோன். பட் என்னன்னா இட்ஸ் லைக் ஈட்டிங் ஸ்வீட். நீங்கள் ஸ்வீட் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இட் கிவ்ஸ் யூ கிரேவிங் இல்லையா? அதே மாதிரி டோபமைன் கேன் ஸ்டார்ட் கிரேவிங். இப்போ கிரேவிங் கிடைக்க என்ன ஆகும், நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இட் கெட்ஸ் அடிக்டட் டு இட். அந்த டோபமைன் அடிக்ஷன் தான் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, எப்போ ஒரு வேலை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, தட்ஸ் ஃபைன். பட் நீங்கள் ஓவர்லோட் பண்ணும்போது there are too much of damage, not only dopamine. இப்போது நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறேன், நான் ஒரு 1.5 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறேன், 1.5 மணி நேரம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த 1.5 மணி நேரமும் ஒரு வீடியோ வந்து 1 நிமிஷம் வச்சுக்கோங்க, அப்போ 90 வீடியோஸ்க்கு மேலே பார்த்துருப்பேன் குறைஞ்சபட்சம். ஏன்னா இன்றைக்கி தான் 2 செகண்டில் பண்ணுறோம். இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் இங்கே போயிருக்கு. இது எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆகணும். எவ்வளோ ஒர்க் யோசித்து பாருங்கள் பிரெயினுக்கு. ஸோ டூ மச் ஆஃப் ப்ரெஷர். ஸோ பெஸ்ட் திங் இஸ் தட் உங்களுக்கு தோணுதா கொஞ்ச நேரம் நீங்கள் பார்க்குறீங்களா, பெஸ்ட் ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் நான் டிஸ்ட்ராக்ஷனுக்காக பார்க்குறேன், 10 மினிட்ஸ் பார்க்குறேன், அப்புறம் வேறு வேலை இருந்தால் போயிட்டா நல்லது. அகைன் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு லாங் வாக்காக போயிருங்க. லாங் வாக் வந்து அகெயின் உங்களுக்கு டோபமைனும் கிரியேட் பண்ணும், ப்ளஸ் லாட் ஆஃப் அதர் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி இட்ஸ் குட் ஃபார் யூ. இப்போ இந்த டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி பண்ணுறது? டோபமைன் எதுக்கு நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும்? டோபமைன் இஸ் அ குட் ஹார்மோன். டோபமைன், ஆக்சிடாக்சின், செரட்டோனின், என்டோஃபின், டோஸ் அப்படிமோ, இது 4மே நல்ல ஹார்மோன். நீங்கள் அந்த ஹார்மோனே இல்லாமலாம் இருக்கக்கூடாது. அது இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு செயலியுமே செய்வோம். நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறோம், இல்லை ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாலே டோபமைன் வரும். ஸோ நீங்கள் டோபமைன் டீடாக்ஸ்னால் மேபி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நான் நினைக்கிறேன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே இருக்கிறது. அது வாரத்துக்கு ஒரு நாள் சோஷியல் மீடியா ஃபாஸ்டிங் வச்சுங்க. இந்த ஒரு நாள் மட்டும் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுவேன், ஜாலியாக சுற்ற போயிடுவேன், அன்றைக்கி நான் மொபைலை பெருசாக பார்க்க மாட்டேங்கிறது ஈவன் பெட்டர் ஐடியா தேன் டோபமைன் டீடாக்ஸ். அப்படிங்கிறத விட நான் மொபைல் யூஸ் பண்ண மாட்டேங்கிறது இட்ஸ் அ பெட்டர் ஐடியான்னு எனக்கு தோணுது. இப்போ கிட்ஸுக்கும் கூட ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இதெல்லாம் வருமா? கண்டிப்பாக. இன்றைக்கி ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மா வந்து குழந்தைக்கு சோறு கொடுக்கும்போது நிலா சோறுன்னு தான் சொன்னாங்க. அது பேர் ஈவினிங் டைமில் அம்மா வெளியே போயிட்டு நிலா பாரு வான்னு சொல்லுவோம், அந்த மாமா பாரு இந்த மாமா பாருன்னாங்க. இன்றைக்கி அப்போவுமே குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க அம்மாக்கள் கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த நிலா பாரு அது பாருலாம் இங்கே பேச்சு கிடையாது, கையில் மொபைல் கொடுத்துட்றீங்க. ஸோ மொபைலை கையில் கொடுக்கும்போது 2 வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தை அது இட் இஸ் டிசைடிங் வாட் டு சி, ரைட்டா? அந்த குழந்தை டிசைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா the baby will somewhere feel that I have so much of power. எனக்குள்ள நிறைய பவர் இருக்குது, நான் நினைக்கும் போது அங்கே மாறணும். இப்போ அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கு, மோடை எப்படி மாற்றும்? இங்கே மாற்ற முடியுது இல்லையா? இந்த சேனல் எனக்கு பிடிக்கல, இந்த வீடியோ எனக்கு பிடிக்கல, மாற்ற முடியுது இல்லை? ஸோ சம்வேர் வந்து அந்த குழந்தைய வந்து தவறான ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம கொடுக்குறோம், ஒரு தப்பான ஃபீட் கொடுக்குறோம். அண்ட் ஹியூமன் பிரெயின் வந்து நேர்கோட்டில் தான் திங்க் பண்ணலாம் கிடையாது. அந்த குழந்தைக்கு இதெல்லாம் திங்க் பண்ண தெரியாது. இது வாழ்க்கை, இது மொபைல்லாம் பார்க்க தெரியாது. ஸோ வி ஆர் பிட்டிங் அன்னெசரி ப்ரெஷர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் குழந்தைய எவ்வளோ தூரம் மொபைலேருந்து தூரம் வைக்கிறீங்க நல்லது. இல்லை உங்களுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு லாங் வீடியோ போடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வீடியோ பாருங்கள். ரிமோட்டு அம்மாட்ட இருக்கட்டும், இல்லை அப்பாட்ட இருக்கட்டும், அது பெரிய டிவியில் இருக்கட்டும், நாட் இன் மொபைல். வேறு குழந்தை கையில் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பது பெட்டர், ரிமோட் குழந்தை கையில் இல்லாமல் இருப்பது பெட்டர். இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கே தெரியாமல் கிட்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னவா இருக்குது? இந்த கொஸ்டினுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா, பேரண்ட்ஸ் உண்மையிலே பாவம். ஓகே, ஏன் பாவம் அப்படின்னா, பேரண்டிங் எந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்க? எங்கே சிலபஸ் இருக்குது? இல்லை. அப்போ ஒரு பேரண்ட்னா யார்? ஒரு அப்பா ஒரு அம்மா. இந்த அப்பாவுக்கு பேரண்டிங் எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்லிக் கொடுத்த அவங்க வீட்டில் நடந்த விஷயங்களை பார்த்துட்டு இதெல்லாம் எங்கள் வீட்டில் செஞ்சாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து இருந்தால் நான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் அம்மாவுக்கும். 2 பேருமே வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. நிறைய நேரங்களில் அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து ஒரு இது இருக்காது, என்ன சொல்கிறது, 2 பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அப்பா இதுதான் ரைட்டும்பாரு, அம்மா இதுதான் ரைட்டும்பாங்க. அங்கேயே வந்து பிரச்சனையாக இருக்கும். 2 பேருமே ஒத்தே போகணும்னா அங்கேருந்து எப்படி பேரண்டிங் இருக்கும்? ஸோ இந்த மாதிரி பேரண்டிங்கில் வந்து அவங்களுக்கும் ஒரு கைடன்ஸ் கிடைத்தால் தான் பெட்டர். அதுக்கு அவங்க பேரண்டிங் பற்றி தெரிவதற்கான இப்போ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, அங்கே போயிட்டு வந்தால் பெட்டர். ஏன்னா பேரண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப பாவங்க. ஓகே. ஸோ அவங்கள அறியாமல் நிறைய இடங்களில் அவங்க செய்கிற ஒரு விஷயங்களில் ஒன்று தான் இந்த மொபைல் கையில் கொடுத்துட்டான்னா ஸ்க்ரால் பண்ணுறாங்க. குழந்தை வந்து என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், பிடிவாதம் பண்ணுறான், அதனால் நான் விட்டுறேன்
அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஸோ பேரண்ட் ஹேஸ் டு பி ட்ரெயின் டு பிகம் அ பெட்டர் பேரண்ட். சார் இன்றைக்கி வந்து கிட்ஸ் வந்து டிவியோ ஃபோனில் வந்து இந்த கொக்கோமெலன், டயனா அண்ட் ரோமோ மாதிரியான விஷயங்கள் பார்க்குறாங்க இல்லையா, இது வந்து அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுமா? ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபைன். அதாவது லைக் இந்த ஃபாஸ்ட் பேசிங், ரொம்ப கலர்ஃபுல்லான வீடியோஸ், கார்ட்டூன்ஸ், ஸோ இந்த மாதிரியான ரைம்ஸாகவே இருந்தாலும் அது ரொம்ப கலர்ஃபுல்லாக வருது, பிரைட்டான வீடியோஸாக இருக்குது, டக் டக் டக்குன்னு ஃப்ரேம்ஸ் மாறிட்டே இருக்குது. இல்லை ஆக்சுவலி நீங்கள் மீடியா அப்படின்னு பார்த்தீங்க, எனி மீடியா, இட்ஸ் வெதர் இட்ஸ் டெலிவிஷன் ஆர் எனி மீடியா, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் இருக்குதுல்ல, டக்கு டக்கு டக்குன்னு இப்போ ஒரு 1 minute வீடியோ நீங்கள் பாருங்கள், அந்த 1 minute வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறும். அது குழந்தைங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறும். கலர் மாறிட்டே இருக்குது, அந்த ஃபோக்கஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு குழந்தையோட ஃபோக்கஸ் மாற 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 அந்த குழந்தை எப்படி வளர்ந்து ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கும். அண்ட் ரியல் லைஃப்ல இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கிறோம், நீங்கள் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க, நானும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன். எத்தனை நேரம் ட்ரெஸ்ஸை மாற்ற முடியும்? ஆனால் அந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் அந்த குழந்தைக்கு எத்தனை கலர்ஸ் மாறுது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ரியாலிட்டியில் வரும்போது போர் அடிக்காதா? அப்போ அந்த குழந்தை போர் அடிக்கும்போது என்ன ஆகும்? திரும்ப அங்கே தான் போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தல் எப்போவுமே ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரி, இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மார்க்ஸ் வெளியில் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜ்க்கு இப்போ புதுசாக போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸாம் அண்ட் ஃபெயிலியர்ஸை வந்து எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண கற்றுக்கிறது? ஆக்சுவலி இட்ஸ் a very good question. 10th, 12th or any place, failure is not a problem. மக்கள் ஃபெயிலியர் பற்றி பயப்படுறாங்கன்னு எனக்கு தோணல. அவங்க பயப்படுற விஷயம் என்ன தெரியுமா? நான் தோத்துட்டா என்ன சொல்லிடுவாங்க, ஊர் என்ன சொல்லுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், எனக்கு கரெக்டாக வரல, இப்போ ஊர் என்ன செய்யும்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுக்க போகிறது யார்? ஸோ நீங்கள் எக்ஸாமை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம் ஒரு வாட் எவர் இட் இஸ், அதன் பின் விளைவுகளை நீங்கள் கவனிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பேரண்ட்ஸாக தான் பார்ப்பாங்க. என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, என் கையில் என்ன இருக்குதுன்னா எஃபர்ட் என் கையில் இருக்குது. நீங்கள் எஃபர்ட்டை போடுறீங்களா, ரிசல்ட் வரது வந்துட்டு போட்டோம். நெவர் வரி அபவுட் ரிசல்ட். ஒருவர் ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வந்தே ஆகும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ரிசல்ட் வரணும். ஏன்னா செயல் செஞ்சுருக்கீங்கல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், 30 நாள் வேலை செய்யணும். நான் பேசும்போது எனக்கு சொல்லியிருப்பாங்க இவ்வளோ சேலரின்னு சொல்லி. நான் 30 நாள் வேலை செஞ்சு சம்பளம் தர தானே போகிறாங்க. சேம் திங் நான் படிக்க போகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டியது படிச்சுட்டே இருக்கிறேன். அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு எக்ஸாம் ஒரு வாரம் கழிச்சோ, ஒரு மாதம் கழிச்சோ, ஒரு வருஷம் கழிச்சோ எனக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் எனக்கு மார்க் வந்தே ஆகும். ஸோ நான் எக்ஸாமுக்காக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, என் வேலையை செஞ்சால் போதும். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ரிசல்ட் பற்றி கவலைப்படாதீங்க. புட் யுவர் எஃபர்ட்ஸ், ரிசல்ட் வில் கம். ஸோ யூஸ்வலாக வந்து விமனை பார்த்து உனக்கு என்னப்பா நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. பட் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மென்டல் பர்ன் அவுட் அண்ட் சைக்கலாஜிக்கலி இப்படி அவங்கள வந்து லேமாக சொல்கிற விஷயங்கள் அவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது? வெல், நான் வந்து as I said, நான் பிறந்து வளர்ந்தது மும்பை அண்ட் பல ஊர்களில் இருந்திருக்கேன். என்னுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னென்னா, ஆண் பெண் 2 பேருமே ஈக்குவல். சில இடங்களில் ஆண்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில இடங்களில் பெண்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னா, வீட்டிலே இருக்கிற பெண்களை பற்றி நம்ம கேள்வி. இப்போ ஒரு பெண் வீட்டிலே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாரு. எக்கனாமிக்ஸில் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வேலை செய்கிறாங்க இல்லையா, அதை ஜிடிபியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதே எக்கனாமிக்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் துணிக்கு துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், குழந்தைய பார்த்துக்கணும், இது எல்லாத்துக்கும் நீங்கள் வெளியே அனுப்புனீங்கன்னா சம்பளம் கொடுத்தாக்கணும். இது எல்லாத்தையும் அந்த லேடி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது ஒரு வேலை. இது அல்லாமல் இப்போது ஒரு ஃபேமிலின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, குடும்பம், வீடுன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் ஹோம் அண்ட் ஹவுஸ் 2 வார்த்தை இருக்குது. ஹவுஸ் அப்படின்னா 4 செவர் இருக்குது, கதவு இருக்குது, ஜன்னல் இருந்தால் அது ஹவுஸ். ஆனால் ஹோம் அப்படின்னா அந்த அம்மா வந்து அங்கே ஒரு ஒற்றுமை இருக்குது இல்லையா, ஹஸ்பண்ட், அந்த லேடி, அந்த குழந்தை, இந்த 3 சேர்ந்து ஒரு கலவை இருக்குது இல்லையா, அதுதான் ஃபேமிலி. இப்போ ஒரு தனித்தனியாக இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை ஃபேமிலியாக மாற்றுறதே லேடிஸ் தான். அந்த லேடி இருக்கும்போது தான் அந்த ஃபேமிலியாக இருக்கும். இல்லைன்னா தனித்தனி நபர்களாக இருப்பாங்க. நபர்களை ஒன்று சேர்த்து குடும்பமாய் மாற்றுறதே பெண்கள் தான். ஸோ அவங்க இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறாங்க. இதில் என்ன வேணும்னா, நிறைய நேரங்களில் பெண்கள் அப்படின்னா இதில் 2 விதமாக பிரிச்சுக்கலாம். சில பெண்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. என்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். அவர் ஒரு புதுசாக தான் வீடு கட்டியிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொன்னார், என் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போக மாட்டேங்கிறா அப்படின்னா. அப்புறம் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா நீங்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா. எப்போ பார்த்தாலும் இவர் என்ன வந்து அவங்க அத்தை கூட கம்பேர் பண்ணுறாரு. நான் அப்புறம் கேட்டேன், நீங்கள் எதுக்கு உங்கள் அத்தை கூட கம்பேர் பண்ணுறீங்க? இல்லை சார், எங்கள் அத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லேடி, எங்கள் அத்தை வந்து அப்படி இப்படின்னா. சரி, அதுக்கு எதுக்கு உங்கள் அத்தை கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணுறீங்கன்னு. இல்லை சார், இது எங்கள் அத்தை பொண்ணு தான் அப்படின்னாரு. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, தட்ஸ் இட். அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்காது, அவங்க வீட்டிலேயே இருக்கிறது பெட்டர். சில பேர் வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க, அவங்க போகணும். பட் கம்மிங் பேக் டு வீட்டிலே இருக்கிற லேடிஸாக இருந்தாலும் அவர்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா
நபர்களை குடும்பமாய் மாற்றுகிறவர்கள் அவர்கள் தான். அண்ட் சரி, இப்போ பொதுவாக விமன் கூட வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிவிடுவாங்க. பட் மென்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் வந்து ஒர்க்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் அவங்களுக்கான மன அழுத்தத்தை பெருசாக அவங்க வந்து வெளியில் ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? இட் டிபெண்ட்ஸ் அகெயின் அவங்க பிரச்சனை என்னங்கிறது பொறுத்து இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நேரங்களில் சோஷியலைசிங்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்க பேசும்போது சரியாயிடும். ஆண்கள் வெளியே பேசுகிறதே இல்லைங்கிறத தாண்டி நிறைய நேரங்களில் சோஷியல் குரூப்னு ஒரு நிறைய ஆண்களுக்கு இருக்குது. இது இல்லாத ஆண்கள் கஷ்டப்படுவாங்க. சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் தே கோ தே டாக், ஒருத்தர் கலாச்சிக்குவாங்க, பேசிக்குவாங்க, வெளியே ஒரு டூர் போவாங்க, தே ஃபீல் பெட்டர். பட் இது எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க, பண்ணாத ஆண்களும் இருக்கிறார்கள். அவங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் பேசணும், அது கரெக்டான ஆள்கிட்ட பேசணும். ஓகே. சரி, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்னா அங்கே போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிலன்ற ஒரு பயத்தினாலேயே வந்து எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா? ஆக்சுவலி தெரப்பியில் என்ன பண்ணுவீங்க? தட்ஸ் வெரி குட் கொஸ்டின். தெரப்பியில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வி மேக் தம் சிட் அண்ட் வி சிட் டுகெதர் அண்ட் டாக். இப்போ தெரப்பின்னா என்னன்னா, தெரப்பியில் நிறைய இருக்குது. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி சேஸ் வாட் எவர் யூ திங்க், ஓகே, இட் இம்பேக்ட்ஸ் யுவர் பாடி. அது உங்கள் ஹார்மோன் வழியா, அது உங்கள் இமோஷன்ஸ் வழியா, அது கண்டிப்பாக உங்களுடைய பாடியை இம்பேக்ட் பண்ணும். when it impacts your body, then it will go on to be seen in your behavior. So thought, emotions in the body and then behavior இது வரும். So we understand this and we work on that. So ஒரு தெரப்பிக்குன்னு வந்தாங்கன்னா உட்கார வச்சுட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு then we are try to understand their problem. then அதுக்கு என்னவோ அதுக்கான வழியை அட்வைஸ் பண்ணுற பழக்கமே எங்களுக்கு கிடையாது, நாங்கள் பண்ணவும் மாட்டோம். we are not advisors. ஸோ உட்காந்து அங்கே போனால் அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் அட்வைஸ் பண்ணவே மாட்டோம். we ask them leading questions and then நிறைய ஆன்சர்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. அவங்களே தான் வந்து இல்லை இது தப்பு இது கரெக்டுன்னு அவங்க தான் சொல்ல போகிறாங்க. ஸோ we are not judges. இப்போ சில பேர் நினைப்பாங்கன்னா தெரப்பிக்கு வராததுக்கு ஒரு காரணம் தெரியுமா, அங்கே போனால் நம்மளை அப்படியே பார்த்து எல்லாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க. we are not judges. நான் வந்து எங்கள் கிளைண்ட்டே சொல்லுவேன், சார் மேடம் சார் ஐ எம் நாட் அ ஜட்ஜ், நெய்தர் ஐம் அ போலீஸ்மேன். ஸோ இங்கே தப்பு ரைட்டு நீ அப்படிலாம் எங்கள் வேலையே கிடையாது. ஆர் ஜாப் நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ரீசெண்டாக தெர் வாஸ் திஸ் லேடி, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஷி ஹேஸ் அ ப்ராப்ளம். இப்போ அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 36 ஆகுது. 22 வயசில் சம்திங் ஷி டிட் சம்திங், அது நான் சொல்ல விரும்பலை, பட் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது அவங்க ரிப்பீட்டடாகவே பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்க ஃப்ரெண்ட்டை போய் சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி ஒரு தவறில் மாட்டிக்கிட்டேன், அதை நான் திரும்ப நானே வந்து சிக்கிக்கிட்டேன் அப்படின்னா எல்லாரும் திட்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணுமே வந்து நான் செஞ்சது ஒரு மதியற்ற செயல், இதை நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னையே ரொம்ப மதியற்ற செயல் செஞ்சுருக்கிறேன் 15 வருஷமாக நினச்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக என்கிட்ட வந்திருக்கும் போது அந்த இன்சிடெண்ட்டை திரும்ப என்கிட்ட 3-4 செட்டிங்க்கு எனக்கு வந்திருக்கிறாங்க. ரீசெண்டாக வரும்போது இந்த இன்சிடென்ட் சொல்லும்போது நான் சொன்னேன், எப்படிங்க அது மதியற்ற செயல்னு சொல்கிறீங்க? இல்லை சார், ஒரு நேரம் தப்பு பண்ணேன், 2வது நேரம் தப்பு பண்ணேன், நான் திரும்ப பண்ணியிருக்கிறேனே அப்படின்னாங்க. அப்புறம் அந்த மூளை ஏன் அப்படி செஞ்சுது, அந்த மூளை வந்து எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது அவங்களுக்கு புரிய வச்சு, நீங்கள் மதியீனமாக செய்யலை, அது ஒரு பேட்டர்ன், உங்கள் பிரெயின் இதில் சிக்கிக்கிடுச்சு, அதனால தான் அப்படி நடந்ததுன்னு ஒன்று அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். இது மதியினம் இல்லைங்கிறதே ஃபஸ்ட்டு டைம் எனக்கு நான் கேள்விப்படுறேன் அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் ஜட்ஜ் பண்ண மாட்டோம், உங்களையுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல போகிறோம். நான் பர்சனலாக கேட்கணும்னு நினச்சது வந்து ஸ்கேட்டர்ட் திங்கிங். ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு இன்னொன்று ஞாபகம் வரும், அதை செஞ்சுட்டு இருக்கப்போ இன்னொன்று ஞாபகம் வரும், அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து எதையுமே சரியாக செய்யாமல் இருக்கும். இதை எப்படி வந்து சரி பண்ணிக்க முடியும்? அகெயின் இதை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஸ்கேட்டர்ட் திங்கிங் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 58,000 கிட்ட தாட்ஸ் வரும். ஸோ இவ்வளோ தாட்ஸ் வர்றது நமக்கு தெரியாது. ஸோ நிறைய தாட்ஸ் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே வந்து இங்கேயே வந்து அங்கேயே முடிஞ்சிடும். சில தாட்ஸ் தான் நமக்கு ஆக்சுவலி தெரியும். இப்போ ஒரு நாளைக்கு நான் காலையில் எந்திரிக்கிறேன்னா ஒரு 24 ஹவர்ஸில் 58,000 தாட்ஸ்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேட்டர் தாட்ஸ் தான் இருக்குது. அப்போ அது வந்து இயற்கை, இயல்பாகவே என் பிரெயின் அப்படி தான் இருக்கும். இதுக்கு இடையில ஃபோக்கஸ்னு ஒன்று வருது, அதான் நான் சொன்னேன் 2ஆ. ஒன்று வந்து தாட்ஸ் இப்படி தான் இருக்கும், 58,000 தாட்ஸ் வருதுன்னா தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் டிசிப்ளின். யார் ஒருவர் அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து கண்டுக்காமல் அது மத்தியில் நின்று செய்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்க. அங்கே ஒரு பேட்ஸ்மேன் நிற்கிறார், எதிர்த்தால ஒரு பாலர் வருவார், சுற்றி ஃபீல்டு இருப்பாங்க. இது அல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அவங்க வந்து பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. இவங்க என்ன தான் சத்தம் போட்டாலும் சரி, ஃபீல்டர் எங்கே தான் நின்னாலும் சரி, பாலர் வந்து எவ்வளோ கஷ்டமான பாலிங் போட்டாலும் சரி, அந்த பேட்ஸ்மேனுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா அந்த பால் வரும்போது எந்த பால் அடிக்கணும்னு கரெக்டாக பார்த்து அடிக்கணும், அதான் ஃபோக்கஸ். நீங்கள் அங்கே ஃபோக்கஸ்டாக இல்லைன்னா அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் மத்தியில் உங்களால் விளையாட முடியாது, ஷார்ட்ஸ் அடிக்க முடியாது.
அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா எத்தனை டிஸ்ட்ராக்ஷன் வேணாலும் இருக்கட்டுமே, எத்தனை தாட்ஸ் வேணாலும் இருக்கட்டுமே, அதை ஃபோக்கஸ்டாக உங்களால் செய்ய முடியலன்னா அகெயின் நீங்கள் யார்கிட்ட பேசுனா பேசி அதை சரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து அதுக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நாங்கள் அதுக்கு என்ன எதனால் இது நடக்குதுன்னு பார்த்து கைட் பண்ணுவோம். சார் ஒரு சில ரேபிட் ஃபயர் கொஷின்ஸை. ஸோ ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொன்னாங்கன்னா என்ன அட்வைஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது? என்னென்ன அட்வைஸ்லாம் கொடுக்கக்கூடாது? அதை பற்றி நினைக்காதடா, நீயே அதை பற்றி நினைக்கிற அப்படிவாங்க. அது நம்ம பிரெயின் வந்து இட்ஸ் நாட் டிசைன் தட் வே. இப்போ நீங்கள் ரேபிட் ஃபயர் இருக்கீங்க, பட் இது என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் இப்போ என்னென்னா அப்படி இல்லை. நிறைய பேர் கொடுக்குற அட்வைஸை அதை பற்றி ஏன் நினைக்கிறேன், நினச்சா தான் டென்ஷனு. அவங்க நினைக்கிறதே இல்லை, இட் இஸ் தேர் பிரெயின் தட் இஸ் திங்கிங். அண்ட் ஒரு ரகசியம் சொல்கிறேங்க இல்லைங்க, எப்போ உங்கள் பிரெயின் கிட்ட இதை நினைக்காதன்னு சொல்கிறீங்களோ உங்கள் பிரெயின் அதை தான் நினைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதை பற்றி அவரை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவளை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவளை பற்றி தான் சார் தாட் வரும். நீங்கள் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. தாட் வந்து அது பாட்டு வந்துட்டு போட்டுன்னு விட்டு பாருங்கள், வில் பி பெட்டர். ஸோ த பெஸ்ட் திங் இஸ் நெவர் ட்ரை டு ஃபைட் வித் யுவர் தாட். உங்கள் சிந்தனையோடு சண்டை போடாதீங்க, அதை விட்டுருங்க, நிறைய நேரம் சரியாயிடும். இந்த ஒரு ஹேபிட் வந்து சைலண்ட்டாக உங்களோட மென்டல் பீஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன ஹேபிட்டாக இருக்கும்? ஒரு ஹேபிட் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும். மேபி ஒரே ஒரு ஹேபிட் அப்படின்னா இம்பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது பொறுமையின்மை வந்து பொறுமையின்மை நிறைய பேருக்கு இல்லை. இந்த பொறுமையின்மை வந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அண்ட் முக்கியமாக லவ் ஃபெயிலியர் ஆன ஃப்ரெண்ட்ஸை கன்சோல் பண்ணுறேன்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணக்கூடாது? அவளை விட மச்சான், நீ இப்போ எதுக்கு அவளை பற்றி நினச்சிட்டே இருக்கிற, அவள் போனால் வேற ஆள் வரும் அப்படிம்பாங்க. வாய்ப்பு இல்லை. என்னென்னா நம்ம பிரெயின் வந்து அந்த பையனோ பொண்ணோ கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நிறைய நம்ம சொன்ன மாதிரி டோபமைன் வந்திருக்கு. திடீர்னு அந்த நபர் போயிட்டாங்க. ஸோ விட்ரோவல். இப்போ ஒருத்தன் சரக்கு அடிச்சிட்டு இருந்தவன்ட்டு நீங்கள் சரக்கு பிடிங்கிட்டீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவானோ அதே மாதிரி தான் இவனும் ஃபீல் பண்ண போகிறான். அவனுக்கு கிடச்சிட்டு இருந்தால் அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் நின்றுடுச்சு. இப்போ அவன்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் சில நேரத்துக்கு ஜஸ்ட் கிவ் தம் சம் டைம், தே வில் பி ஆல் ரைட். அவங்களுக்கு டைம் கொடுத்து சரியாகலை அப்படின்னா தென் டேக் தம் டு அ தெரபிஸ்ட். தட் இஸ் த பெஸ்ட் திங். தயவுசெய்து அட்வைஸ் சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. பேரண்ட்ஸ் வந்து தெரியாமல் கூட குழந்தைங்க கிட்டே இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? எனி நெகட்டிவ் வேர்ட்ஸ் லைக் நீ உருப்பட மாட்ட, நீ எப்பவுமே இப்படி தான், நீ அடங்க மாட்ட, அந்த மாதிரி வார்த்தைகள் பேசாமல் இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் டாக்ஸிக் ஹேபிட் யங்ஸ்டர்ஸ் வந்து இமீடியட்டாக விட்டுட்டா அவங்க லைஃபுக்கு நல்லது அப்படின்னு என்ன சொல்லுங்கள்? ஒன் டாக்ஸிக் ஹேபிட் அதாவது செல்ஃப் லவ் இஸ் குட். உங்களை நீங்கள் நேசிப்பதுங்கிறது சால சிறந்தது, பெஸ்ட் திங். ஆனால் என் உலகம் கேடு கெட்டு போனாலும் சரி, நான் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யங்ஸ்டர் மட்டும் இல்லை, எந்த குரூப்பில் இருக்கிறவங்களும் சரி, நான் மட்டும் தான் முக்கியம் என்னைக்கு நம்ம சொசைட்டி நினைக்க ஆரம்பிக்குதோ அன்றைக்கே போச்சு. ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலான வேஸ் ஏதாவது இருக்கா? நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸில் ஒன்று நாங்கள் என்ன சொல்லுவோம்னா 3-3-3. அதாவது இப்போ உட்காந்துருக்கிறீங்க, உங்களால் டச் பண்ண முடியக்கூடிய 3 விஷயங்களை டச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட்டு, இப்போ இது ஒன்று சொல்லுவோம். உங்களால் பார்க்கக்கூடிய 3 விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு. அண்ட் தென் உங்களால் ஸ்மெல் பண்ணக்கூடிய ஆர் கேட்கக்கூடிய சவுண்டு ஏதோ ஒரு 3 விஷயத்த சொல்லுங்கள் அப்படிமா. அப்போ என்ன ஆகுதுன்னா என்னுடைய மைண்டு ஃபுல்லாக அங்கே இருந்தது, இப்போ அப்படியே ஒரு பிரேக் எடுத்து இங்கே போயிருது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டெக்னிக்ஸ் தட் can be done. And then there is something called as the body scanning அப்படின்னு சொல்லுவோம். பாடி ஸ்கேனிங்கில் என்ன பண்ண சொல்லுவோம்னா, ஒரு இடத்துல உட்கார வச்சு கொஞ்சம் சாஞ்சு உட்காந்து கண்ணை மூடிட்டு கையை காலெலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு உங்கள் கண்ணை மூடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கண்ணை மூடிட்டேன், இப்போ ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபோக்கஸ் வந்து என்னுடைய மூச்சில் இருக்கணும். மூச்சு வெளியே வருது, போகுது, வருது, இதை நான் கவனிக்கணும். நெக்ஸ்ட்டு என்னுடைய நெற்றி பகுதியை வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் இப்போ நெற்றி என்னுடைய பார்வை, என்னுடைய ஃபோக்கஸ் வந்து நெற்றியில் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வலது புருவம், அப்புறம் இடது புருவம், ஒரு கேப் விட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா அகெயின் இந்த ஓவர் திங்கிங் வந்து கம்மியாயிடும். அண்ட் அகெயின் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தயவுசெய்து ஓவர் திங்கிங்கோடு சண்டை போடாதீங்க. நான் ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுடா அப்படிலாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் the more you fight the difficult it is. சரி, அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டுன்னு சில நேரங்களில் விட்டிங்கன்னா அது பாட்டு சரியாயிடும். இன்னொரு எஃபெக்டிவ் விஷயம் தெரியுமா, வரி டைம். நான் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்ப வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் மத்தியானம் 2லேருந்து 2:30 ஆர் சாயங்காலம் 4லேருந்து 4:30 இந்த டைமில் மட்டும் நான் அதை பற்றி நினைப்பேன், மற்ற நேரங்களில் திங்க் பண்ண மாட்டேன். அப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு இந்த தாட் வருது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, அதான் நம்ம டைம் கொடுத்துருக்கோம்ல, அந்த டைமில் திங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பினஸ்க்கு ஒரு சீக்ரெட்னா என்ன சொல்வீங்க? ஹாப்பினஸ் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? வித்தின். ஹாப்பினஸ் இஸ் ஆல்வேஸ் இன்சைட் யூ. நீங்கள் அதை போய் வெளியே தேடினீங்கன்னா நிம்மதியாகவே இருக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு சந்தோஷம் எங்கேருந்து தெரியுமா வருது, அவங்க கூட இருக்கிற ஸ்பவுஸ், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்லேருந்து வருது, ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட்லேருந்து வரணும், இல்லை குழந்தைகிட்ட இருந்து வரணும், யாரோ வெளியிருந்து தேடுறாங்க. ஒரு பொருளில் இருந்தோ ஏதோ ஒன்று இடத்துல நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது
கண்டிப்பாக சரியாகாது. சந்தோஷங்கிறது உள்ளேருந்து வரணும். அப்போ எனக்குள்ளேருந்து வருகிற சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்டோ இல்லை இப்போ என்னுடைய ஒய்ஃப் இருந்துச்சுங்களேன், எல்லா இடத்துலையும் என் ஒய்ஃப் கூட்டு போக முடியாது, எல்லா இடத்துலையும் என் குழந்தைகளை கொண்டு போக முடியாது, எங்கள் அம்மாவை அப்பாவை கூட்டு போக முடியாது. நான் தான் என் கூட இருக்க போகிறேன். அப்போ நான் தனியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்கணும். ஆர் அதற்கான ஸ்கில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது எனக்கு தெரியணும். தெரியலன்னா அதை நான் கற்றுக்கிறது பெட்டர். பட் சந்தோஷங்கிறது எப்பவுமே எனக்கு உள்ளே இருக்கிறது தான் சந்தோஷம். ஸோ ஒன் சிம்பிள் ஹேபிட் ஃபார் பெட்டர் மென்டல் ஹெல்த். ஒன்க்கு பதிலாக ரெண்டே சொல்கிறேன். ஒன்று வந்து பர்சிவரன்ஸ். நீங்கள் எது செஞ்சாலும் சரி விடாத செஞ்சுட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நாள் செஞ்சுட்டேன், 11 நாள் செய்ய முடியல, பரவாயில்ல, திரும்ப அகைன் ஸ்டார்ட் இட் அண்ட் டூ இட். ஸோ பர்சிவரன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஹேபிட் என்னன்னா பொறுமை. இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்ததுன்னா நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயத்தையும் நீங்கள் விடாமுயற்சியும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா பயங்கரமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். நம்மளோட டே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மார்னிங் வந்து இந்த ஒரு ரொட்டீனை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஸ்டார்ட் யுவர் டே வித் பாசிட்டிவிட்டி. காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5:30 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க, 7 மணிக்கு எந்திரிங்க, வாட் எவர் இட் இஸ் டைம். இப்போ நீங்கள் அலாம் செட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அலாம் அடிச்சோன்னே எந்திரிக்கிறீங்களா தான் கேள்வி. நீங்கள் 5:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய ஆள் 6 மணிக்கு எந்திரிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அங்கே வந்து ஐயோ 6:30 மணிக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ பிரெயின் அலர்ட்டில் போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் எந்திரிக்க வேண்டிய செட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க. கரெக்டாக செட் பண்ணி கரெக்டாக எந்திரிச்சிருங்க. அப்படி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 5 minutes அது எந்திரிச்சு see the good things in your life. அதை நீங்கள் ப்ரேயர் வச்சுக்கலாம், மெடிடேஷன் ப்ரேயர் வச்சுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கடவுள் எனக்கு செய்த நன்மைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒரு 5 minutes எடுத்து நீங்கள் நினச்சிங்கன்னா the day will start with a very positive mind. சார் அண்ட் ஒன் மோர் திங். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் முடிச்சு வெளியில் வந்திருக்காங்க. ஸோ மேஜராக வந்து ஒன்றா இன்ஜினியரிங் இல்லை மெடிக்கல் அந்த மாதிரி போகாமல் ஸோ இந்த சைக்காலஜியை ஒரு ப்ரொஃபஷனாக வந்து எடுத்தால் அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும், அதில் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு? பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் சைக்காலஜிஸ்டாக இருக்கிறத விட இனிமே வருகிற காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய பர்சனல் பிலீஃப். ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து சைக்காலஜிஸ்டாக வரதுக்கு ரொம்ப யோசித்தாங்க. இப்போ வந்து சைக்காலஜிஸ்டாக வரதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் வந்து வரக்கூடாதுன்னு இருக்காங்க. பட் இன்றைக்கி ஒரு ஓப்பன்னஸ் வந்துச்சு, எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட். எனக்கு வந்து மனநலம், எனக்கு மை மென்டல் ஹெல்த் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக நிறைய பேர் வராங்க. நிறைய ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு இல்லை அப்பாவை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வராங்க. ஸோ ஸ்கோப் இஸ் கோயிங் டு பி ஹையர். அகைன் நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க, கோச்சஸாக இருக்கிறாங்க, பர்சனல் கோச்சாக இருக்கிறாங்க, நிறைய ரிலேஷன்ஷிப் கோச்சாக இருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ இந்த டேஸ் டு கம் கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்டுடைய தேவை அதிகப்படும். தேவை அதிகப்படுங்கிறது தாண்டி அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம், அவங்களுடைய இன்கம் வந்து அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய பர்சனல் பிலீஃப். ஸோ இவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா அண்ட் அப்ராட்ல எப்படி இருக்குது? இந்தியாவிலேயுமே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸில் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக் இருக்கிறாங்க. அண்ட் தென் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில சைக்காலஜிஸ்ட் வந்து தே கேட்டர் ஒன்லி டு விமன், ஒன்லி டு சைல்டு, ஒன்லி டு இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லி அதுவே வந்து கேட்டகரைஸ் பண்ணி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அவங்க என்ன படிக்கிறாங்க, எவ்வளோ அதில் அவங்களுடைய ஸ்கில் செட் இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு சைக்காலஜிஸ்ட்க்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில். லிசனிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். அப்சர்வேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். இந்த ஸ்கில் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா வருகிற நாட்களில் கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட்க்கு வந்து ஸ்கோப் அதிகமாக தான் இருக்கும், இன்னும் அதிகமாக வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரின்லேயும் போகலாம். இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணுறோம். ஸோ வருகிற நாட்களில் இன்னும் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆன்லைன்லேயே வந்து கோர்சஸ் நடத்துகிறாங்களே. ஸோ தேர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஓகே, எனி தவிர நீங்கள் ஜெயிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக வரும். வெல் ஈரோடு ஆர் ஈரோடு சுற்றி இருக்கிற மக்களாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே எங்கள் சென்டருக்கு வரலாம். கிரேசியா கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இன் ஈரோடு நீங்கள் போட்டிங்கனாலும் சரி வந்துடும். கிரேசியா கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ், அதுலேயே உங்களுக்கு கூகுளே நம்பர் இருக்கும். கால் பண்ணி தயவுசெய்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க, நாங்கள் ஒரு வேளை இங்கே இல்லாமல் இருக்கலாம், ஆர் மற்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதில் முடிஞ்சவர் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப தூரம் இருக்கிறீங்க, வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயே நாங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். வி வில் கூகுள் மீட்லேயோ இல்லை வாட்ஸ்அப் கால்லையோ வந்து கண்டிப்பாக நம்ம அதை பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து மென்டல் ஹெல்த் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுடைய ராபர்ட் லாரன்ஸ் சார் ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் யுவர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.